இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் இப்போ கூட கல்யாணம் ஆகிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனால் அப்பயும் கூட வராங்க சார். கல்யாணம் ஆனக்கப்புறம் காலேஜ் படிக்கப்ப கூட வந்தாங்க. சரி, இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் கூட போனாலும் அவங்களும் கூட வராங்க. ஹஸ்பண்ட் கூட போனாலும் வராங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனாலும் இப்பயும் வராங்க சார். ஓகே, ஏன் அவங்க ரெண்டு பேரும் வெளியே அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒண்ணா போறாங்க, நீங்க ஏன் வரீங்க? பாதுகாப்பா இருக்காங்களா, பத்திரமா இருக்காங்களான்றது Husband கூட எனக்கு போனாலும் யோசனை. தொலைஞ்சு ஓகே, போயிடுவேன். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கும் கணவர் நடக்குள்ள விஷயத்துல உள்ள வராங்க? அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியே இருக்காங்க சார். நான் என்னோட ப்ரெக்னென்ட் டைம் ஸ்கேனிங் டைம் போகும்போதெல்லாம் அவங்க லீவ் போட்டு வந்திருப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா தம்பி, நீ வீட்டிலே இரு, நானே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அவரை வீட்டில் விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வருவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவார் இப்படி சொல்லும்போது? கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவாங்க. ஆனாலும் இவங்க விட மாட்டாங்க. என் பொண்ணு நான் தான் கூட்டிகிட்டு போய் உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படி. உங்களோட மருமகன் வந்து உங்ககிட்ட இருந்து உங்க பொண்ணை பிரிச்சுடுவாங்கன்னு இன்செக்யூரிட்டி இருக்கும்? இல்ல அவர் இப்ப எனக்காக எதுவுமே இன்செக்யூரிட்டி இருக்குங்க நான் சொல்றேன். நான் நீ சொன்னாங்க மேரேஜுக்கான நீங்க ஃப்ரீடமாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பயும் அவங்க விடலை. அந்த கையை இன்னும் பிடிச்சே தான் வச்சுருக்காங்க சார். ஆக்சுவலாக உங்க அம்மாவுக்கு இருக்க பயம் என்னன்னா, திருமணம் ஆன பின்னால நம்ம கிட்ட இருந்து தூரமா டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆயிடுமோங்க தான் பயம். இப்போ நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதா வார்த்தையில் சொன்னா என்ன சொல்லுவீங்க? நான் சாகிற வரையும் அவங்கள கூடயே வச்சு பார்த்துப்பேன் சார். எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது சார். ஏன்னா அவங்களும் எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அவங்க ஒரு ஆள் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு. நான் சாகிற வரைக்கும் அவங்களை சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ஒரு அனாதை ஆசிரமத்துலேயும் சேர்க்காம என் கையிலே வச்சு பார்க்கணுன்னு எதிர்பார்க்குறேன் சார். அதான் அவங்க வாழ்நாளில் நான் அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்டாக அதான் நினைக்கிறேன். நான் எங்கேயும் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கூட வச்சு பார்த்துப்பேன் சார். இவ்வளோ டார்ச்சருமே எனக்கு வந்து அவங்கள டார்ச்சர் மாதிரி தெரியல. அவங்களோட பாசமாக தான் நான் எடுத்துக்கிறேன் சார். என் ஹஸ்பண்ட் கூட நான் விட்டு கொடுத்தாலும் எனக்கு அம்மா எப்பயுமே முக்கியம்தான் சார். ஏன்னா ஒரு உறவுல வந்து ஒரு அன்பு ஷேர் ஆகும்போது ரெட்டிப்பு தான் ஆகும், குறையாது. நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா ஒரு அன்பு ஷேர் ஆகும்போது குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்க குறைஞ்சிருமோன்னு நினைக்கிறீங்க, குறையாது. அது பயிரும் போது இன்னும் ரெட்டிப்பு தான் ஆகும். இதை பெருக்க வேண்டிய இடத்துல நீங்க இழந்துட்டீங்க ஆக்சுவலி. சரிங்க சார், நான் என் தப்பா உணர்ந்துக்கிறேன். என்னோட மகனோ மகளோ என்னை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுவாங்களோ அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி எனக்கு இருக்கு. அப்படின்னா எந்தெந்த இன்செக்யூரிட்டிலாம் உங்களுக்கு இருக்கு? அவளுக்கு இப்போ மேரேஜ் ஏஜும் ஆயிடுச்சு. ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா சுத்தமாக நம்மளுக்கும் அவளுக்கும் அப்படியே இருக்காது. பிகாஸ் நிறைய இருக்கு. இப்போ அவங்க கெரியர் வைஸ் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸோட அதிகமா போகும்போது நம்மளோட பிடி கம்மியாக தான் நினைக்கிறீங்க. ஆமாம், நாளைக்கு அவங்க ஹஸ்பண்டே வந்தால், இப்போ நீங்களே சொன்னீங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறம், அவ்வளோதான் போல இருக்கேன் நம்ம லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஓகே 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 குட். ஓகே, வேற? எங்கள் பாப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோன் பேசுகிறப்ப தனியாக கதவை சாத்திக்கிட்டு பேசுகிறான். அந்த இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் சொன்னால் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். இது பெற்றோர்களுக்கு இயல்பான பயம்தான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்கன்னா யாரோட பேசுகிறாங்க, அந்த சேர்க்கை சரியான சேர்க்கையான்னு யோசிக்கிறது. ஏன் அதை வந்து டோரை க்ளோஸ் பண்ணி பேசணும்? இல்லை சார், நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது சார். நான் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் சார். அதனால் நான் பொண்ணுங்கள்ட்ட தான் மோஸ்ட்லி பேசுவேன். அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏதோ பசங்கள்ட்ட தான் பேசுகிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அது அவங்க ஒரு சந்தேகமாகவே பார்த்து கேட்பாங்க. நான் யோசிக்கிறது இல்லை சார், நான் சந்தேகமாகவே பார்க்கவே மாட்டேன். ஏன் அதை வந்து டோரை க்ளோஸ் பண்ணி பேசணும்? இல்லை சார், அவங்க வெளியே சம்டைம்ஸ் நைட்டில் பேசுகிறப்ப அவங்க தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட டோர் க்ளோஸ் பண்ணி தான் சார் பேசுவேன். நிக்சன், இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏன்னா இப்போ மாடர்ன் ஏஜ்ல இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ 4-5 ரூம்ஸ் ஒரு வீட்டில் இருந்தாலும் கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த டோரை க்ளோஸ் பண்ணி பேசுறது. அதே போல் ஜென்சியில் இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க ஏன் அந்த ப்ரைவசி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து பேரண்ட் சொல்கிறாங்க. இல்லை, இது இப்போது இந்த விஷயம்னு இல்லாமல் ஃபஸ்ட் இந்த டாபிக் பற்றியே பொதுவான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளை வந்து குழந்தைங்களா பார்க்குறது நம்மளுக்கு பிடிக்கலன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது மாறவே போகிறதே இல்லை அப்படின்றதான் நிசப்தமான உண்மை. இப்போது அவங்களோட அப்பா அம்மாவும் இப்போ வரைக்கும் அவங்கள குழந்தைங்களா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் மாறவே மாறாது. இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்களோ தொடர்ந்து, நான் பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்தை இது சரி இது தப்பு அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக கற்றுக்குறோம்ல. நான் இப்போது அவங்க எல்லாருமே வந்து 10th படிக்கும்போது அவங்க ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. 12th அது மாறும், காலேஜில் அது மாறும், அவங்க கல்யாணம்னு ஒன்று வரும்போது அது மாறும். இது கற்றுக்க விடவே நீங்கள் ரெடியாக இல்லை. சரி, பார்த்துக்கிறதுனா எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் வந்து என் குழந்தைக்கு நீச்சல் அடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றது சரியான ஒரு சிந்தனைன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுறேன், நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுறேன்றீங்கல்ல. நாளைக்கு நீங்கள் இல்லாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த ரியாலிட்டியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு ரியாலிட்டி. எந்த சைடில் எது நடக்குன்னே சொல்ல முடியாது. அது நீங்களே சொல்லுவீங்க.
சின்ன வயசுல இருந்து பொத்தி பொத்தி பார்த்துப்பீங்க. திடீர்னு வந்து இந்த உலகத்தை அப்படியே விட்டுருவீங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே விட்டுறது இல்லை. தப்பு பண்ணட்டுமே, அதுக்குன்னு எதுவுமே சொல்லாம விட்டுட்டு அவங்க எல்லாமே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அந்த அளவு இந்த விஷயத்துக்கு நான் வரேன், இந்த விஷயத்தை நீ பண்ணு, நீ தோத்தாலோ நீ தப்பு பண்ணாலோ உனக்கு பேக் போனா உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்ற ஹோப் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் நீங்க தூங்குறீங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு கதவு மூடி இருக்கேன்றாங்க. உங்களுக்கு அதுவுமே தப்பாக தான் தெரியுது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அவங்கள கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது, என்ன வேணா பண்ணிக்கோன்ற லிபரேஷன்லையும் விட்டுறக்கூடாது. ஒரு குட்டி அளவுகோலோட இதை ஹேண்டில் பண்ணால் அவங்க உங்களை ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கலாம், அவங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணலான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாரும் நிக்சன் ஏதாவது கேட்கணுமா? எனக்கு 2 சன்னு. எனக்கு அரேஞ்ச் மேரேஜ். என் லைஃப் நல்லா அமையலை. அதுக்காக அவங்க விருப்பப்படி நான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தனித்தனியாக இருக்காங்க. இப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் கிடையாது. என்னை விட்டு பிறகு எனக்கு பயமாக இருக்கு. பார்த்துக்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு ஃபீல் இதுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் என் லைஃப் இருக்குது. வயசாகிட்டா இப்போ இப்படி இருப்பேன் அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது சார். சார் தனியானா எங்கே இருக்குன்னு கேளுங்க. தனியானா இப்போ ப்ரெசென்ட்ல நான் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எங்கே இருக்கீங்க கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. மாடியில் இருக்கேன். அவருக்கு ஒய்ஃபோட இருக்காரு. ஆமாம், கரெக்டா? என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். அம்மா உங்களை விட்டு எங்கம்மா பிரிஞ்ச மாட்டில தானமா இருக்காப்புல? இது நம்ம வந்து ரொம்ப அழகாக பேச வேண்டியது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக இவங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி ஈகோ ஒன்று இருக்குது. நீ பண்ணுறது சரியாக இருந்தாலுமே அதை நான் சொல்லி இல்லைல்ல, அந்த ஒரு தாட் உங்கள் எல்லாருக்கும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது. நீ என்ன வேணால் பண்ணு, நல்லதோ கெட்டதோ, ஆனால் நான் தான் சொல்லுவேன். உங்களோட ஈகோ அது. நான் சொல்கிறது நீ செய்யறியா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுறீங்களே தவிர நீ வாழ்கிற வாழ்க்கையோ நீ பண்ணுற விஷயமோ உனக்கு பிடிச்சிருக்கா, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதான்னு நீங்கள் யாரும் அதை தெரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ணலையோன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய எக்கனாமிக்கலாக நிறைய பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலாகவும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அவங்க என் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க குழந்தைய நான் தான் பார்த்துக்கிறேன். அம்மா அவரு மாடியில் இருக்கிறதே என் கூட இல்லை, நீங்கள் அழுவுறீங்கல்ல, இல்லை சார், இது எந்த எமோஷன் அவர் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் எங்கேயுமே போல. அவர் தனியாக போனால் கூட தப்பு கிடையாது. முதல் விஷயம், தனி கொடுத்துட போனால் தப்பு கிடையாது. இன்னொன்று அவங்க மேலே தான் இருக்காங்க. நீங்கள் மேலே போனதே தனியாக இருக்குன்னு சொல்லி இவ்வளோ அழுகும்போது அப்போ அவர் மனதில் என்னவா இருக்கும்? அப்போ நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம துரோகம் பண்ணுறோமோ, இந்த எமோஷனை நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை சார், ஒன்றா இருக்கலாம் சார். நான் மட்டும் தானே இருக்கிறேன் இப்போ. வேற யாரும் இல்லையே. குழந்தை, மதினி, சம்மதி, மச்சான் யாருமே கிடையாது. நான் ஒருத்தி தான் இருக்கிறேன். ஒன்றா இருக்கலாம்ல, அதை நான் எதிர்பார்க்கலாம்ல சார். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அம்மாக்காக நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரலாம்ல. நான் 8 வருஷமாக லவ் பண்ணி 28 வயசில் தான் மேரேஜ் பண்ணேன். உடனேலாம் பண்ணல, நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் சொன்னேன். எங்கள் அப்பா சொன்ன மாதிரி அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் நான் பக்கத்து வீடு மாடிக்கு வந்தேன். சார் டெய்லி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாதுல்ல சார், நான் உன்னை விட்டு போக மாட்டோமா, உன்னை விட்டு போக மாட்டோமா. வேலையே 9 வரை வச்சு செய்கிறேன் சார். அதுக்கப்புறம் இவங்ககிட்டயும் வந்து நான் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி ஒய்ஃபையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், அம்மாவையும் பார்க்கணும். இது எந்த வகையில் எப்படி சார் மேனேஜ் பண்ணேன்? நான் சத்தியமாக போக மாட்டேன்னு டாக்குமெண்ட் தான் எழுதி போடணும் சார்.